திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழாவிற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? முக்கியமாக இப்ப தற்போது அந்த நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். இப்ப நம்முடைய ஒளிப்பதிவாளர் கணேசன் அந்த காட்சிகளை காண்பிக்கிறார். இப்ப தேர் முக்கியமாக சமயபுரம் மாரியம்மன் கோயில் தேரானது இப்ப பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலை நேற்று முதலே வர துவங்கிட்டாங்க. நேற்று மாலை முதலே இவர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்காக கையில் அவர்கள் முக்கியமாக அந்த தீச்சட்டிகளை ஏந்தியும் அழகு குத்தியும் பல்வேறு விதமான நேர்த்திக் கடன்களை அவங்க நிவர்த்தி செய்கிறாங்க. தொடர்ந்து இப்ப தற்பொழுது மாரியம்மன், அதாவது இந்த உற்சவர் புறப்பாடு என்பது நடைபெற்று அம்பாளுடைய புறப்பாடு நடைபெற்று உள்ளே இப்ப தற்பொழுது தேர் வடம் பிடித்து பக்தர்களால் இழுக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உமா அவர்களுடைய தலைமையில் குறிப்பாக போலீசார் அனைவருமே மிகுந்த அதிகமான பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. கிராமப்புற பகுதியில் நடைபெறக்கூடிய திருவிழா என்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு என்பது தேவைப்படுவதால் அவர்கள் தொடர்ந்து இந்த பக்தர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் எந்தவித அசம்பாவிதமின்றி நடைபெறுவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாம கூட இப்ப தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். கண்ணு கேட்டின தூரம் வரை பக்தர்கள் இந்த வெள்ளம் மட்டுமே, அதாவது அவர்கள் தலைகள் மட்டுமே காணப்படக்கூடிய நிலை. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இப்ப தற்பொழுது இந்த சித்திரை தேரானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார்லஸ், மிக குறுகலான தெரு, அதுக்குள்ள தேர் வடம் பிடித்து இழுத்து வரப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கூட்ட நெரிசலை சமாளிக்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்கிறாங்க? கார்த்திகேயன், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமாக 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கு. இந்த பகுதி, அதாவது இந்த 4 ரத வீதிகளும் மிகவும் குறுகலான பகுதி. நாம கூட இப்ப தற்போது பார்க்கலாம், இது கிராமப்புறத்தில் மிகவும் ஒரு விமர்சையாக அப்போ முக்கியமாக இந்த பகுதி முழுவதும் ஏராளமான மக்கள் கிராமப்புறங்களிலிருந்தே வருவார்கள். அவர்களை பொறுத்தளவு அவர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்தவித, அதாவது முக்கியமாக தங்களுடைய பொருட்களை அவர்கள் இழந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு தங்களுடைய நகைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களுக்கும் போலீசார் அவர்களை தொடர்ந்து திருடர்களிடமிருந்து அவர்களை எந்தவித அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடாமல் தடுக்கவும் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. இந்த பகுதி முழுவதுமே, அதாவது குறிப்பாக நேற்று மாலை முதலே போக்குவரத்து என்பதும் மாற்றப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து பக்தர்கள் இப்ப தற்பொழுது தேரை வடம் பிடித்து இழுத்து வராங்க. அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த 4 ரத வீதிகளையும் இப்ப தற்போது துவங்கிய இந்த தேரோட்டமானது இன்று மதியம் அல்லது மாலைக்குள் மீண்டும் நிலைக்கு அடையும். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் விமர்சையாக இந்த சமயபுரம் கோயில் தேரோட்டம் என்பது நடைபெறும். அதற்காக கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. 20 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 16 பேரூராட்சிகளில் இருந்து 160க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களும் செயல் அலுவலர்களும் அவர்கள் இந்த மக்களுக்கு தேவையான, இந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தந்திருக்காங்க. அது கூடுதலாக 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் அமைக்கப்பட்டுள்ளது. கார்த்திகேயன், சார்ல்ஸ், இப்போ இந்த தேரோட்ட திருவிழாவை ஒட்டி போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அந்த பகுதியில் போக்குவரத்துல ஏதாவது இடையூறு ஏற்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது நேற்று மதியம் முதலே ஏராளமான பக்தர்கள், குறிப்பாக திருச்சி மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்து வருவர்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி இந்த சமயபுரம் கோயிலுக்கு வர வேண்டிய பகுதி முக்கியமான பிரதான சாலை, மற்ற பகுதிகளும் இருக்கிறது. போலீசார் ஏற்கனவே கடந்த 5 நாட்களுக்கு முன்னதாகவே போக்குவரத்து மாற்றத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே வெவ்வேறு பகுதிகள் வழியாக புறநகர் பகுதிகளுக்கு மாற்றிவிடப்பட்டது. அது திருச்சியிலிருந்து சேலம் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், இல்லை திருச்சியிலிருந்து மணச்சநல்லூர் துறையூர் வழியாக பெரம்பலூர் செல்வது எனவும், திருச்சியிலிருந்து அரியலூர் பகுதிக்கு செல்லக்கூடியவர்கள் அதற்கான திருச்சி லால்குடி சாலையை பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு விதமான அவர்களுக்கு அறிவுறுத்தலும் அதற்கான இந்த போக்குவரத்து மாற்றங்களையும் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் நேற்று இரவு 6 மணி நேரமாக தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த பேருந்துகள் அனைத்துமே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சம்பித்தது. காரணம்,
பக்தர்களுடைய அதிகமான கூட்டம். ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் வருவது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக, குறிப்பாக அவர்கள் அலகு குத்தியும் கையில் தீச்சண்டி ஏந்தியும் பல்வேறு விதமான நேர்த்திக்கடனை செலுத்தும் பொழுது அவர்களுடன் ஆயிரக்கணக்கானோர் உடன் வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. சார்ல்ஸ், தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.